ஜமாத் எல்லோரும் கூடி நிற்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் இமாமத்து பணி செய்ய வரவில்லை. நான் எதையும் மையப்படுத்தி சுட்டிக்காட்டி பேசவில்லை. நிதர்சன காலகட்டத்தில், நிகழ்காலகட்டத்தில் ஒரு சில இடங்களில் அகர்த்து வருவதற்கு தாமதமாகிவிட்டால் ஒரு சலசலப்பு உண்டாகும். இந்த பெரும் படை நிற்கும் போது ஒரு பாம்பை உள்ள விட்டா பாம்புன்னா படைய நடங்குவாங்கல்ல, அது போல இமாம் வர தவறிவிட்டால் அந்த மஹல்லாவிலே அந்த ஜமாத்தில் ஒரு சலசலப்பு உண்டாகும் பாருங்க. அது நாம நல்லது நினைச்சிட்டு இருக்கிறோம், அது ஆக மோசமான ஹைர் அல்ல, அது ஷர் என்றார்கள் நபிகள் நாயகம். சஹாபாக்கள் அபூபக்கரை பார்த்தார்கள், எங்க ரசூலுல்லாஹை காணவில்லை. அபூபக்கர் வாசலை பார்த்தார்கள், அதோடு முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற வரைக்கும் யாரும் எந்த கூச்சலும் போடவில்லை, அமைதியாக இருந்தார்கள். அபூபக்கரை நிறைய பேர் வற்புறுத்தினார், நீங்க தொழ வைங்க. அபூபக்கர் சொன்னார்கள், என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அபூபக்கருக்கு தொழ வைக்க தெரியாதெல்லாம் கிடையாது, நல்லா தொழ வைப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இடத்தில் நின்று தொழ வைக்கக்கூடிய அந்த தகுதி எனக்கு கிடையாது. ரசூல் வந்து தொழ வைத்து தொழுதால் அது எனக்கு ஆத்ம திருப்தி. எனவே ரசூல் வர வேண்டும், அதற்கு பெருமை காக்கும் என்று சொல்லி பக்கத்துல தானே வீடு, மஸ்ஜித் நபவிக்கும் அவங்களுக்கும் போனாங்க. ரசூலுல்லாஹ் வரைச்சாங்க, வந்தாச்சு. ரசூலுல்லாஹ் வந்து இமாமத்து செய்தார்கள். இமாமத்து பணி முடிந்ததற்கு பின்னால் இந்த வரலாற்று நிகழ்வில் ஆசிரியர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த இடத்தில் அன்றைக்கு உள்ள ஜமாத்தும் அன்றைக்குள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு ஃபர்லுடைய தொழுகைக்கு இமாம் வர தவறிவிட்டாலோ தாமதமாகிவிட்டாலோ அந்த ஜமாத்து சலசலப்பை உண்டாக்காமல், ஒரு ஃபித்னாவை வெளியாக்காமல், குழப்பத்தை உண்டு பண்ணாமல், நன்மை கண்டிப்பாக செய்வோம், நபி வருவார்கள், கண்டிப்பாக தொழ வைப்பார்கள், நாம் நபிக்கு பின்னால் தொழுவோம் என்ற அந்த உறுதியோடு அந்த குழப்பத்திலும் நன்மையை மட்டுமே எதிர்பார்த்தார்களே, அந்த எதிர்பார்ப்புக்கு அல்லாஹ் ஃபர்லுடைய நன்மை கூடி அல்லாஹ் தந்து விட்டான். இன்னும் தொழுகை நடத்தல, ஆனா தொழுகை காலங்களில், தொழுகை மஜ்லிஸ்களில், அமலுடைய மஜ்லிஸ்களில் அந்த நன்மையை நினைச்சதுனால அல்லாஹ் நன்மையை வழங்கிட்டான். எத்தனை பேருக்கு இந்த நன்மையுடைய சிறப்பு தெரிகிறது? மேலான பெருமக்களே, இன்றைக்கு இந்த நடைமுறை எல்லா பள்ளிகளும் இருக்கிறது, ஆனால் கூட கொஞ்சம் ஃபித்னாவும் இருக்கு. இதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். அதை நாம அழகு, ஆரோக்கியம் நினைச்சுன்னு இருக்கிறோம். அஜத்து வர தவறிட்டால் அதை நாம் பூதாகரமாக ஆக்கலாம், பெரிதாக ஊதலாம், ஒரு பெரிய சிறப்பான ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கலாம். கிடையாது, உங்கள் அமலெல்லாம் நாசமாகி போய்விடும், உங்கள் அமலெல்லாம் வீணாகி போய்விடும். அல்லாஹ் சொல்லுகிறான், யாருடைய குறையும் தேடி தேடி தோண்டி போகாதீர்கள், உங்களுடைய அமலை அல்லாஹ் நாசமாக்கி விடுவான். மேலான பெருமக்களே, இன்றைக்கு தொழுகையில நாம் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்ற இந்த வாசகத்தை சொல்லுகிறோம். இது எப்படி வந்தது இந்த சமூகத்திலே? தொழுகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே இருக்கிறார்கள்.